பெற்றோரால் அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் அனாதையாக்கப்பட்ட பெற்றோர்களுக்கும் உணவளிக்கும் திட்டம். ஒரு பிடி அரிசியை நீங்க உலையில போடும்போது ஒரு பிடி அரிசியவாது தர்கா ஒதுக்கணுங்கிறது மனு தர்மம் இல்ல, மனித தர்மம். மறுபடியும் மைக்கா நான்சென்ஸ். என்ன மேன் இதெல்லாம்? உனக்கு நான் எத்தனை தடவை வார்ன் பண்ணிருக்கேன், எப்படி மைக்க பிடிச்சு ரோடு ரோடு அலையாதுன்னு. இன்னொரு தடவை பார்த்தேன் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளிவிடுவேன். அரசியல்வாதி மைக்க பிடிச்சு பேசினா அது நியூஸ், நாங்க பேசினா நியூசன்ஸா? ஏயா நல்லா படிச்சுட்டு இப்படி திருவா பிச்சை எடுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, இப்படி மத்தவங்களுக்கு உபயோகப்படுறது உங்க பாஷையில பிச்சை எடுக்கிறது எனக்கு வெக்கமா இல்ல. இப்ப சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படித்தானா? எனக்கு கேவலமா இருக்கு. சாரி அப்பா பேசினதுக்காக. போடுற அரிசியில கல் இருக்கா கடிதாசி இருக்கான்னு பார்த்து சமைங்க. 6 கிலோ அரிசி போட்டிருக்கேன், 5 பைசாக்கு சிரிக்க கூடாதா? சரி, இதெல்லாம் நான் உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்ல, நீங்க எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? உனக்கு இந்தா ஐயாவது ஜெயாவது எடுத்த உடனே கொடுத்துருவாங்களா? அதுக்கெல்லாம் ஒரு போட்டி உண்டு. என்னது? இந்த பார், இது ரோஜா பூ, இது கர்ச்சீஃப். இந்த கர்ச்சீஃபை தொடாம உள்ள இருக்க அந்த ரோஜா பூ எடுக்கணும். அது எப்படி? அதான் பந்தயம். எடுத்துட்டா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், நீ தோத்துட்டா நான் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும். என்ன கேப்பீங்க? என்ன கேட்பேன்? வாய்க்கு வந்தது கேட்பேன். சரி சரி, ஜெயிக்க போறது நான் தானே. இந்த கர்ச்சீஃப் தொடாம இந்த ரோஜாவை எடுக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? ஆமா. ஹலோ மேடம், இது ராங் மேட்டர். உங்க பாடியில இருக்க எந்த மேட்டரும் இந்த மேட்டர்ல படாம உள்ள இருக்க அந்த மேட்டர் எடுக்கணும், அதான் மேட்டர். அது எப்படிங்க? இவ்வளவு முடி இருக்குல்ல, அதுக்குள்ள கொஞ்சமாவது மூளை இருக்கும்ல, அதை வச்சு திங்க் பண்ணி பாருங்க. டும் 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 டும். சரி சரி, தெரியல, நீங்களே சொல்லுங்க. அப்ப நீ தோத்துட்ட. ஓகே, முதல்ல எடுப்பா. ரோஜா பூ சின்ன ரோஜா பூ சின்ன ரோஜா பூ, உன் பேர் சொல்லும் அந்த சூரிய வம்சப்பூ, அந்த பூ இந்த பூ சிரிப்பு குஷ்பு கச்சிப்பு. கச்சிப்புக்குள்ள இருந்த ரோஜா பூ இப்ப என் கைக்குள்ள. சந்தேகமா இருந்தா எடுத்து பாரு. நான் ஜெயிச்சிட்டேன். கச்சிப்பை தொடாம ரோஜா பூ நான் எடுத்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரியாம போச்சு. சோ நான் கேக்குறதை இப்ப நீ கொடுக்க போற. நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். டிஃபன் சாப்பிடுற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் கல்யாணம் வரையும் காத்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்கு தானே சின்ன பெருஞ்சு ஒரு மாதிரி ஒரு தடுப்புக்குள்ள தள்ளிட்டு வந்து கேக்குறேன் நானு. சரி. எது? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல தமிழ்ல கேட்கலாமா இல்ல இங்கிலீஷ்ல கேட்கலாமா? இங்கிலீஷ்ல வேண்டாம், தமிழ் தான். ஒரு 25 ரூபாய் பணம் வேணும். இவ்வளவுதானா? நான் ஏதோ பெருசா கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். பெருசானா ஒரு 250 ரூபாய் கடனா கொடு, கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, இது அடேங்கப்பா. என்ன 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 என்னாச்சு? உன் பொண்ணு மாதிரி நீயும் பயந்துட்டியா? இல்ல, அது இல்ல. இப்படி ஒரு விருந்தாளியை கூட்டு வந்திருக்கேன்னு தானே பயப்படுற? என்னடா அவன் வீட்டுக்கு ஒரு பைத்தியக்காரனை கூட்டு வந்துட்டானேன்னு பாக்குறேன். அவன் பைத்தியக்காரன் இல்ல, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெரி இன்டெலெக்சுவல். வாங்க தாயே, உங்களுக்காக தான் பூச்சாண்டிலாம் வெட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ ஓகேயா? போய் குளிச்சிட்டு வாங்க பார்க்கலாம். டேய் வா 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 வா. அங்கிள் நீ நல்லா ஒட்டிக்கிட்டீங்களா? வாடா வா. ஆமா, லைஃப்ல எப்படா செட்டில் ஆக போற? என்ன பார், அன்பான மனைவி, அழகான குழந்தை, அவங்களுக்காக நான், எனக்காக அவங்க. லைஃபே ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கிற ஆர்த்தி. இவனுக்கு இமிடியேட்டா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவனுக்கு இந்த லவ் சமாச்சாரம்லாம் தெரியாது. நம்ம தான் ஒரு கழுதையை பார்த்து கட்டி வைக்கணும். கழுதானே எப்படி? நல்ல நல்ல பியூட்டிஃபுல் கழுதை, ஒன்னா மாதிரி பாரு, முடிச்சிருவோம். என்னடா சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், ஸ்வீட்லாம் ஒதுக்கி வச்சுட்ட? ஸ்வீட் மட்டும் இல்ல, சந்தோஷமான எல்லா விஷயத்தையும் எப்போ நான் ஒதுக்கிட்டேன். மணி சார்.
உட்கார்ற. ராமசாமி, எஸ் சார். ஏதாவது கேஸ் வந்திருக்கா? நீங்க விசாரிக்கிறதுக்காக 2 அக்யூஸ்ட் இருக்காங்க சார். விசாரணைக்கு அப்புறம் தான் அவங்க அக்யூஸ்டா இல்லையான்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது. போய் கூட்டு வா. மகேஷ், அந்த 2 பேரையும் நான் விசாரிக்கிட்டமா? ஒரு சேஞ்சுக்காக. இந்த சேஞ்சுக்காக இல்ல. ப்ரொசீட். போலீஸ் ஸ்டேஷன்ல என்னதான் வேலை செஞ்சு கிழிக்கிறீங்களோ, நேத்து தேதியை கூட நான் கிழிக்க வேண்டியதா இருக்கு. உங்க பேர் என்ன? செண்பகம். நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? என்ன தப்பு? பிராஸ்டியூஷன் சார். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? சுயநலத்துக்காக நீதியும் நியாயத்தையும் விக்கிறவங்களுக்கு மத்தியில மத்தவங்க சந்தோஷத்துக்காக தன்னையே அழிச்சுக்கிற இந்த தியாக தீபத்துக்கு நான் தலை வணங்குறேன். அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? 900, மிஞ்சி போனா 1000 ரூபாய். அந்த பணத்துல என்ன செய்வீங்க? பரவாயில்ல, சொல்லுங்க. டாக்ஸ் எல்லாம் போக எனக்கு 100 ரூபாய் தான் மிஞ்சும். டாக்ஸா? அது என்ன டாக்ஸ்? சும்மா சொல்லுங்க. போலீஸ் மாமூல் 300 ரூபாய். போலீஸ் மாமூல் 300 ரூபாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். இப்படிப்பட்ட பணத்திலேயே முதல் மரியாதை உங்களுக்கு தான் போல இருக்கு. கீப் இட் அப். நீங்க உங்க பட்ஜெட்டை கண்டினியூ பண்ணுங்க. ரவுடி மாமூல் 300 ரூபாய், புரோக்கருக்கு ஒரு 200 ரூபாய், ஆட்டோக்கு ஒரு 100 ரூபாய், எனக்கு மிஞ்சறது 100 ரூபாய். குட். நீங்க மானத்தை வித்து சம்பாரிச்சு போலீஸ், ரவுடி, புரோக்கர் இவங்களெல்லாம் வாழ வைக்கிறீங்க. இதுல உங்களுக்கு கிடைக்கிறது வெக்கக்கேடு, மானக்கேடு, உடல் நலக்கேடு. உசுரா வெறும் ஒரு 100 ரூபாய் தான். நீங்க சித்தாள் வேலைக்கோ, வீட்டு வேலைக்கோ, இல்ல ஒரு கார்மெண்ட் கம்பெனி வேலைக்கோ போனா இதே 100 ரூபாயும் கிடைக்கும், கூட கொஞ்சம் கௌரவமும் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. யோசிச்சா கஷ்டமா தான் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. நான் வரேன். வராதீங்க, போங்க. சார், அந்த பக்கம் போகாதீங்க, அங்க பைத்தியங்கள்லாம் இருக்கு. குட் மார்னிங் சார். ஐ எம் கைலாஷ், இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர். போய் சொல்லாதீங்க சார். உண்மையிலே நான் தான் சார் இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர். நீங்க தான் ஹாஸ்பிட்டல் டைரக்டர், அது ஓகே. ஆனா இது ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் மாதிரியா மெயின்டைன் பண்றீங்க? சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். உங்களுக்கு முன்னால ஒரு டைரக்டர் இருந்தாரு, மிஸ்டர் விநாயகமூர்த்தி. இப்போ அவர் எங்க இருக்காரு? அவர் குற்றாலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் சார். மிஸ்டர் கைலாஷ், மனநிலை பாதிக்கப்பட்ட இவங்களை இப்படி சுகாதாரம் இல்லாம உயிரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அமைச்சிடாதீங்க. சண்முகம், என்னக்கா? இங்க வா. என்னக்கா? என்ன இந்த ரூம் மட்டும் குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் கிளீன் பண்ண மாட்டீங்களா? பாவம், அந்த மனுஷன் குளிப்பாட்டி சுத்தம் பண்ண கூடாது? எத்தனை நாள் ஆச்சு இந்த ரூம் கிளீன் பண்ணி? இந்த மனுஷன் குளிப்பாட்டி எத்தனை நாள் ஆச்சு? அக்கா, சார் யாரும் தெரியுமில்ல? யாரு? மினிஸ்டரோட ஸ்பெஷல் கவனிப்புல உள்ள வந்திருக்கு. அதுக்காக யாரும் கண்டுக்கிறது இல்ல. நீயும் கண்டுக்காம போயினே இருக்கா? சண்முகம், இத பாரு, மனுஷனை நடத்தாட்டி கூட பரவாயில்ல, இப்படி மிருகமா நடத்த கூடாது. போய் குளிப்பாட்டு போ. போ. உங்க மூஞ்சிக்காக தான் போறேன். எந்திரா. நான் கனகனராயா நேரா நெல் எருமை. என்ன வேலை பண்ற? டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சுமா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போனோம். உன்னால முடியாட்டி கூட நீயே கட்டினாடு, நம்மள விடு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. வார்ட் பாய் வெல்ல உனக்கு எதுக்கு காயத்ரி? நம்ம ஸ்டாஃப் எல்லாம் உன்னை எவ்வளவு கிண்டல் பண்றாங்க தெரியுமா?
இன்னைக்கு காலைல ஒரு பேஷண்ட் குளிப்பாட்டினே, அவன் யார் தெரியுமா உனக்கு? தெரியும்டி, நல்லா தெரியும். பைத்தியமே இல்லாத ஒருத்தர் பைத்தியம்னு சொல்லி அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவனோட செல்ல நீ பாத்துருக்கணும். அழுக்கிலையும் நாத்தத்திலையும் இதை விட அவனை கொன்னே போட்டிருக்கலாம். அவன்கிட்ட யாரும் பரிவுதான் காட்டல. அட்லீஸ்ட் மனுஷத்தன்மையாவது காட்டக்கூடாதா? மனுஷத்தன்மை பத்தி நீ பேசுற. ஏய், உன் விஷயத்துல யாராவது மனுஷத்தன்மையோட நடந்துட்டாங்களா? சொல்லிடி. 5 வருஷம் ஆச்சு நீ புருஷன் இழந்து. உனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? யாராவது ஒருத்தர் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தாங்களா? அது அவங்க தப்பு இல்லடி, இந்த சொசைட்டியோட தப்பு. செத்து போன பொண்டாட்டியோட காரிய தண்ணிக்கே அடுத்த கல்யாணத்துக்கு நாள் பார்க்கிற ஆம்பளைங்களை ஒத்துக்கிற இதே சொசைட்டி தான் என்ன மாதிரி பொண்ணுங்க மட்டும் சாகுற வரைக்கும் செத்து போன புருஷனையே நினைச்சுக்கிட்டு வாழணும்னு கட்டாயப்படுத்துது. இத பாரு, இந்த சொசைட்டிக்கு பயந்து உன்னுடைய ஃபியூச்சரை கேள்விக்குறியாவே வச்சுக்க போறியா? ப்ளீஸ் காயத்ரி, உனக்கு துணைய ஒரு ஆம்பளைய பிள்ளைக்குட்டி பெத்துக்கிறதுக்காக இல்ல, உன்னுடைய லைஃப்ல கஷ்டம் நஷ்டம் இன்பம் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க நிச்சயம் ஒரு ஆண் துணை வேணும். அதுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். பெருசா சர்வீஸ் பண்றதா நினைப்பா, குளிப்பாட்டுறது சரி, செல்ல ஒழுங்கா பூட்ட கூடாது. இப்ப அவன் தப்பிச்சு போயிட்டானே, மினிஸ்டருக்கு யார் பதில் சொல்றது? சரி போ. வேற வழியே இல்லை. ஏதாவது டெட் பாடி கிடைக்குதான்னு பாருங்க. அது ஜீவாவோட பாடி தான் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. டெத் சர்டிபிகேட் அந்த மினிஸ்டருக்கு அனுப்பி வச்சுட்டு ஜீவாவோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த மினிஸ்டர் நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவான். ஓகே சார். உடம்புல ஒரு வியாதி இல்லம்மா, மனசுலதான் ஏதோ தாங்க முடியாத அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. வேளைக்கு நான் கொடுக்கணும் மருந்தே தவறாம கொடு. இதுக்கு போய் நீ மெனக்கிட்டு என்னை எங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க. ஏதோ பைத்தியம் அது இதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இவரை நீ கவனிச்சுக்கிறதுல தான் இருக்கு. புருஷனை எப்படி கவனிக்கணுங்கிறத பொண்டாட்டிக்கு சொல்லியா தெரியணும்? தெரியல தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை நான் இப்படி பார்க்கணும்னு தாங்க வேண்டிக்கிட்டேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாம் சொல்றேன். எனக்குள் தொலைந்து போன என்னை
தந்தது நீ, இனி தேட வேண்டாம். மொத்தமே இவ்வளவு பேர் தான் ஒர்க் பண்றாங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் 8ஆம் நம்பர் வார்டில் இருக்காங்க சார். போ கூட்டு வா. இவங்களை போய் டியூட்டியை கண்டினியூ பண்ண சொல்லுங்க. எனக்குள் தொலைந்து போன என்னை தேடி தந்தது நீ, இனி தேட வேண்டாம். காயத்ரி. பாபு, அந்த காயத்ரி இல்ல வேண்டாம். என்ன சண்முகம் உட்கார்ந்துட்ட? உங்ககிட்ட சொல்லாம வந்தது தப்புதான். அதை விட பெரிய தப்பு உங்க மேல ஆசைப்பட்டது. ஒரு தப்பு இன்னொரு தப்புனாலதான் சரி பண்ண முடியும். அதான் ஒதுங்கிட்டேன். மனசுக்குள்ள ஒட்டிக்கிட்டு ஒதுங்கிட்டேன்னு வார்த்தையா சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எல்லா சாமி கிட்டயும் வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு ஊரே கும்பிடுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாயிட்டீங்க. அதனால உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் நான் காப்பாத்த மாட்டேன்னு பயந்துட்டியா? காப்பாத்துவீங்கன்னு பயந்துட்டேன். இன்னாரோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். ஆனா இப்படிப்பட்டவளுக்கு புருஷன் சொல்றது உங்களுக்கு கௌரவமா இருக்காது. எனக்கு உங்க கௌரவம் தான் முக்கியம். I love you. என்ன உன்னையே பார்த்துட்டு இருக்க? என்ன இல்லைங்க, உங்களை பார்த்துட்டு இருக்கேன். உங்க பெருந்தன்மையை பார்த்துட்டு இருக்கேன்.
நீங்க ஊருக்கு முதலமைச்சர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த முதல் மனுஷன் வெறும் பொம்மையா இருந்த எனக்கு பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என்ன எதுக்கு அழுவுற? சந்தோஷத்துல அழுவுறேங்க. சந்தேகமா இருந்தா என் கண்ணீரை டெஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு கரைக்காது, இனிப்பா இருக்கும். இனிப்பா இருக்கும். இதுல ஒரு 1/2 லிட்டர் இனிப்பு கொடுங்க. எதுக்கு? சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு. போங்க. சரிங்க. ஐயோ வாங்க. ஆமா, உனக்கு என்னாச்சு? முன்னெல்லாம் வந்து வாயா போயான்னு ஒரு மரியாதையோட கூப்பிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வாங்க போங்கன்னு மரியாதை இல்லாம பேசுறியே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்னாச்சு? இல்ல, நம்ம 2 பேருக்கு இடையில இந்த மரியாதை தடுக்குது. தூங்க போறியா? காலம் பூரா நம்ம இப்படியே இருக்கலாங்க. இதையேதான் அந்த வனஜாவும் சொன்னா. வனஜாவா? அது யாருங்க? கிரிஜாவோட தங்கச்சி. கிரிஜா யாருங்க? ஜலஜாவோட அக்கா. ஜலஜா யாருங்க? அந்த வனஜாவோட ஒண்ணு விட்ட சிஸ்டர். ஜோக்கு தானே? ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம முதல்ல ஒரு ஜோக் அடிச்சிருக்க. ஜோக்கு தானே அப்படின்னு சந்தேகமா கேட்டா என்ன அர்த்தம்? ஜோக்கு தானே? இல்ல, அது பட்டன். தலைவா தலைவா தலைவா, நீங்க கேட்ட வேட்டி சட்டை ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருவீங்க. ஆனா இப்ப போகணுமா? என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க போறேன்.